ஒரு அடர்ந்த பெரிய காடு. அந்த காட்டுல எல்லா மிருகங்களுக்கும் ராஜாவா இருந்தது ஒரு வலிமையான பெரிய சிங்கம். இந்த காடு என் ராஜ்யம். என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். ஒரு நாள் வேட்டையாடி களைச்சுப் போன சிங்கம் ஒரு பெரிய மரத்து கீழே படுத்து தூங்க ஆரம்பிச்சது. ஆஹா, இன்னைக்கு நல்ல தூக்கம் வேணும். அதே நேரம் அந்த காட்டோட ஒரு மூலையில ஒரு சின்னெலி சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு காடு முழுக்க சுற்றி பார்க்கணும், என்ன எல்லாம் புதுசா இருக்குன்னு. ஓடிக்கிட்டே இருந்த எலி தெரியாமலே சிங்கத்தோட வால் மேல ஏறி மேலே கீழே குதிச்சது. கர்ர், யார் அது? என் தூக்கத்தை கலைச்சது. சிங்கம் பாய்ந்து எழுந்து ஒரே கையில எலியை பிடிச்சது. இவ்வளவு சின்னவனாயிருக்கே, என்னை எழுப்ப துணிஞ்சிட்டியா? இப்போ உன்னை கொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. எலி பயந்து கொண்டு சொன்னது. ஐயா, சிங்கராஜா, தெரியாம பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை விட்டுடுங்க. நான் சின்னவன்தான், ஆனா மனசு நல்லது. ஒரு நாள் நான் கூட உங்களுக்கு உதவி செய்யலாம். சிங்கம் சிரித்தது. ஹா ஹா ஹா, நீயா எனக்கு உதவி செய்வியா? உன் பல்லு என்ன செய்யும்? என் நகத்தையே உடைக்க முடியாதே. நீயா எனக்கு உதவி செய்யப் போகிறாய்? என்று கேட்டது. சிங்கம் சிரிச்சாலும் எலியோட பயமும் நேர்மையும் பார்த்து அதோட மனசு கொஞ்சம் கரைந்தது. சரி, இந்த தடவை விட்டுடுறேன். போ, இனிமேல் கவனமாயிரு. நன்றி ராஜா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எலி ஓடிப்போச்சு. சிங்கம் மறுபடியும் தூங்கப் போச்சு. ஆனா காலம் யாரையும் ஒரே நிலையில வைக்காதில்ல. ஒரு நாள் அதே சிங்கம் காட்டுக்குள்ள வேட்டையாடிக்கிட்டு இருந்தது. டம். என்ன இது? என் கால்கள் நகரலையே. வேட்டைக்காரன் போட்ட ஒரு வலையில சிங்கம் மாட்டிக்கிட்டது. ஆறு, இந்த வலை உடையவே மாட்டேங்குது. யாராவது என்னை காப்பாத்துங்க. ராஜா, பயப்படாதீங்க, இந்த குரல் யாரது? நான் தான். நீங்க விட்ட அந்த சின்ன எலி. சிங்கம் நம்பவே முடியல. நீ உண்மையிலே வந்துட்டியா? ஆமாம் ராஜா, நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க. இப்போ என் முறை. எலி உடனே வலையை கடிக்க ஆரம்பிச்சது. கடிச்சது, கடிச்சது, கடிச்சுக்கிட்டே இருந்தது. சடக், வலை உடைஞ்சது. சிங்கம் விடுதலை பெற்றது. சிங்கம் மகிழ்ச்சியுடன் சொன்னது. இன்னைக்குதான் புரிஞ்சுது. அளவுல பெரியவன்தான் பலசாலி அப்படின்னு இல்ல. சின்ன நண்பா, இன்னைக்கு நீ என்னை காப்பாத்தினாய். நன்றி. எலி சிரித்தது. நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையானவங்க தான் ராஜா. யாரையும் அவர்களின் அளவாலோ பலத்தாலோ மதிப்பிடாதீங்க. உதவி செய்யும் நல்ல மனசு இருந்தா சின்னவனும் பெரிய மாற்றம் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் பல கதைகள் மற்றும் பாடல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களின் நண்பர்களுடன் ஷேர் பண்ண மறக்காதீங்க.